சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 17 அன்றாட வாழ்வில் தாவரங்கள் அப்படிங்கிற லெசனுக்கான வினாவிடைகள் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு பாடத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 133 வினாக்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். எந்த ஒரு முக்கியமான தகவலுமே விடுபடல. எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்திருக்கிறோம். இது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது சோசியல் மேஜர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதால் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்வதால் உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுகின்றன. பச்சையம் கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிப்பதால் இவை உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்றன. பச்சையம் கொண்ட தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிப்பதால் இவை உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்றன. நறுமண பொருட்கள் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகின்றன? நறுமண பொருட்கள் தாவரத்தின் இலைகள் மற்றும் பட்டைகள், மலர் மொட்டுக்கள், விதைகள் மற்றும் கனிகள் என இவை அனைத்திலிருந்தும் பெறப்படுகின்றன. ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு என தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் நறுமண பொருட்களாக பயன்படுகின்றன. உலக உணவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக உணவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 16 அன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்நாள் 1979ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது. அக்டோபர் 16. மூட்டு முடக்கு வாதம் போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படும் கீரை வகை எது? மூட்டு முடக்கு வாதம் போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படும் கீரை பாலக்கீரை. பாலக்கீரையில் உள்ள சத்துக்கள் எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான வலிகளை குறைக்க உதவுகின்றன. பாலக்கீரையில் உள்ள சத்துக்கள் எலும்பு மற்றும் மூட்டு தொடர்பான வலிகளை குறைக்க உதவுகின்றன. பருப்பு வகைகளில் அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்து எது? பருப்பு வகைகளில் அதிக அளவில் காணப்படும் ஊட்டச்சத்து புரதம். உடல் வளர்ச்சிக்கும் சிதைந்த செல்கள் பழுது பார்க்கப்படுவதற்கும் புரதம் மிக அவசியமான சத்தாகும். உடல் வளர்ச்சிக்கும் சிதைந்த செல்கள் பழுது பார்க்கப்படுவதற்கும் புரதம் மிக அவசியமான சத்தாகும். தென்னிந்தியாவின் முக்கிய உணவு பயிராக கருதப்படுவது எது? தென்னிந்தியாவின் முக்கிய உணவு பயிராக கருதப்படுவது நெல். ஆசியாவின் பெரும்பான்மையான மக்களுக்கும் குறிப்பாக தமிழர்களுக்கும் அரிசியே முதன்மையான உணவாகும். தாவரங்களில் மலர் மொட்டிலிருந்து பெறப்படும் நறுமண பொருள். தாவரங்களின் மலர் மொட்டிலிருந்து பெறப்படும் நறுமண பொருள் கிராம்பு. கிராம்பு என்பது இந்தோனேசியாவை தாயகமாக கொண்ட ஒரு தாவரத்தின் உலர்ந்த மலர் மொட்டு ஆகும். கிராம்பு என்பது இந்தோனேசியாவை தாயகமாக கொண்ட ஒரு தாவரத்தின் உலர்ந்த மலர் மொட்டு ஆகும். வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் நீல பச்சை பாசி மற்றும் நுண்ணுயிரி எது? வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் நீல பச்சை பாசி மற்றும் நுண்ணுயிரி ரைசோபியம். ரைசோபியம் மற்றும் நீல பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணின் வளத்தை இயற்கை முறையில் மேம்படுத்துகின்றன. ரைசோபியம் மற்றும் நீல பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணின் வளத்தை இயற்கை முறையில் மேம்படுத்துகின்றன. தேயிலை தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? தேயிலை தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? இலைகள். தேயிலை தாவரத்தின் இளம் துளிர் இலைகளை பறித்து உலர வைத்து தேயிலை தூள் தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரை தயாரிக்க பயன்படும் முக்கிய தாவர பகுதி எது? சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரை தயாரிக்க பயன்படும் முக்கிய தாவர பகுதி கரும்பின் தண்டு. கரும்பின் தண்டு பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சாற்றிலிருந்து சர்க்கரை மற்றும் வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. கரும்பின் தண்டு பகுதியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சாற்றிலிருந்து சர்க்கரை மற்றும் வெல்லம் தயாரிக்கப்படுகிறது. நூல் தயாரிக்க பயன்படும் நெசவு நார் தாவரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? நூல் தயாரிக்க பயன்படும் நெசவு நார் தாவரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு பருத்தி. பருத்தி செடியிலிருந்து கிடைக்கும் பஞ்சு இலைகள் நெசவு தொழிலின் மீது மிக முக்கியமான மூலப்பொருள் ஆகும்.
பருத்தி செடியிலிருந்து கிடைக்கும் பஞ்சு இலைகள் நெசவு தொழிலின் மிக முக்கியமான மூலப்பொருள். பருத்தி நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? பருத்தி நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? விதை உறை. பருத்தி செடியின் கனிகள் வெடித்தவுடன் வெளிவரும் பஞ்சு போன்ற விதை உறை பகுதியிலிருந்து நார்கள் எடுக்கப்படுகின்றன. சணல் நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? சணல் நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? தண்டு. சணல் செடியின் தண்டுகளை நீரில் ஊற வைத்து அவற்றின் பட்டையிலிருந்து நார்கள் பிரிக்கப்படுகிறது. சணல் செடியின் தண்டுகளை நீரில் ஊற வைத்து அவற்றின் பட்டையிலிருந்து நார்கள் பிரிக்கப்படுகின்றன. கயிறு, காலணிகள் மற்றும் மெத்தைகள் தயாரிக்க பயன்படும் நார் எது? கயிறு, காலணிகள் மற்றும் மெத்தைகள் தயாரிக்க பயன்படும் நார் தென்னை நார். தேங்காயின் வெளிப்புற ஓட்டில் உள்ள நார் போன்ற பகுதி கயிறு மற்றும் மெத்தை தயாரிக்க பயன்படுகிறது. தேங்காயின் வெளிப்புற ஓட்டில் உள்ள நார் போன்ற பகுதி கயிறு மற்றும் மெத்தை தயாரிக்க பயன்படுகிறது. உணவாக பயன்படுத்தப்படும் மலர் வகைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? உணவாக பயன்படுத்தப்படும் மலர் வகைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு காலிஃப்ளவர். நாம் காய்கறியாக பயன்படுத்தும் காலிஃப்ளவர் என்பது உண்மையில் அந்த தாவரத்தின் ஒரு மலர் தொகுப்பாகும். நாம் காய்கறியாக பயன்படுத்தும் காலிஃப்ளவர் என்பது உண்மையில் அந்த தாவரத்தின் ஒரு மலர் தொகுப்பு. மரக்கட்டைகள் தரும் தாவரங்களுக்கு உதாரணம் எவை? தேக்கு, சந்தனம், வேம்பு. இவை அனைத்தும். உறுதிமிக்க தண்டு பகுதியை கொண்ட மரங்கள் கட்டிடங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன. மென்மையான மரக்கட்டைகள் எதற்கு பயன்படுகின்றன? மென்மையான மரக்கட்டைகள் இவை அனைத்தும். தீக்குச்சிகள் தயாரிக்க, காகிதம் தயாரிக்க, பென்சில்கள் தயாரிக்க. பைன் மற்றும் ஃபிர் போன்ற மென்மரங்கள் காகிதக்குள் தயாரிக்கவும் விளையாட்டு பொருட்கள் செய்யவும் பயன்படுகின்றன. பைன் மற்றும் ஃபிர் போன்ற மென்மரங்கள் காகிதக்குள் தயாரிக்கவும் விளையாட்டு பொருட்கள் செய்யவும் பயன்படுகின்றன. மலேரியா காய்ச்சலை குணப்படுத்த பயன்படும் மருந்து எது? மலேரியா காய்ச்சலை குணப்படுத்த பயன்படும் மருந்து குயினைன். குயினைன் மருந்து சின்கோனா மரத்தின் பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. குயினைன் மருந்து சின்கோனா மரத்தின் பட்டையிலிருந்து பெறப்படுகிறது. மருந்துகளை தயாரிப்பதில் பயன்படும் தாவர பகுதி எது? மருந்துகளை தயாரிப்பதில் பயன்படும் தாவர பகுதி இலை, பட்டை, வேர். இவை அனைத்தும். தாவரத்தின் ஒவ்வொரு பாகமும் ஏதோ ஒரு மருத்துவ குணத்தை கொண்டிருக்க வாய்ப்பு உள்ளது. கீழா நெல்லி தாவரம் எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது? கீழா நெல்லி தாவரம் மஞ்சள் காமாலையை குணப்படுத்த பயன்படுகிறது. மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்படும் கல்லீரலை பாதுகாக்க கீழா நெல்லி ஒரு சிறந்த மருந்தாகும். மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்படும் கல்லீரலை பாதுகாக்க கீழா நெல்லி ஒரு சிறந்த மருந்து. இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படும் தாவரம் எது? இருமல் மற்றும் சளிக்கு மருந்தாக பயன்படும் தாவரம் துளசி. துளசி இலைகளில் சாறு சுவாச கோளாறுகளை சரி செய்யவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. கிருமி நாசினியாக பயன்படும் தாவர பகுதி எது? கிருமி நாசினியாக பயன்படும் தாவர பகுதி வேம்பு மற்றும் மஞ்சள். வேம்பு மற்றும் மஞ்சள் ஆகிய இரண்டுமே பாக்டீரியாக்களுக்கு எதிரான கிருமி நாசினி பண்புகளை கொண்டுள்ளன. வேம்பு மற்றும் மஞ்சள். அலங்கார தாவரமாக வீடுகளில் வளர்க்கப்படும் ஒரு செடி எது? அலங்கார தாவரமாக வீடுகளில் வளர்க்கப்படும் ஒரு செடி குரோட்டன்ஸ். வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அழகிற்காக வளர்க்கப்படும் குரோட்டன்ஸ் போன்ற தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எனப்படும். குரோட்டன்ஸ். வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் தாவரம் எது? வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் தாவரம் பருப்பு வகை தாவரங்கள். இவற்றின் வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரிகள் மண்ணின் வளத்தை இயற்கை முறையில் அதிகரிக்கின்றன. இவற்றின் வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரிகள் மண்ணின் வளத்தை இயற்கை முறையில் அதிகரிக்கின்றன. தாவரங்கள் தங்களின் கழிவு பொருட்களை எதன் மூலம் வெளியேற்றுகின்றன? தாவரங்கள் தங்களின் கழிவு பொருட்களை இலைகள் மூலியமாக வெளியேற்றுகின்றன. பழைய இலைகள் பழுத்து உதிர்வதன் மூலம் தாவரங்கள் தங்களுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகின்றன. பழைய இலைகள் பழுத்து உதிர்வதன் மூலம் தாவரங்கள் தங்களுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகின்றன.
விலங்குகளின் கழிவுகள் மற்றும் மட்கிய தாவரங்கள் எவ்வகை உரங்களாக பயன்படுகின்றன? விலங்குகளின் கழிவுகள் மற்றும் மட்கிய தாவரங்கள் எவ்வகை உரங்களாக பயன்படுகின்றன? இயற்கை உரங்கள். இயற்கை உரங்கள் மண்ணின் அமைப்பை மேம்படுத்தி நச்சுத்தன்மை இல்லாத விளைச்சலை தருகின்றன. இயற்கை உரங்கள் மண்ணின் அமைப்பை மேம்படுத்தி நச்சுத்தன்மை இல்லாத விளைச்சலை தருகின்றன. சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் நிகழ்வின் பெயர் என்ன? சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் நிகழ்வின் பெயர் ஒளிச்சேர்க்கை. இந்நிகழ்வின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இந்நிகழ்வின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி மனிதர்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. வன்கட்டை தரும் தாவரத்திற்கு ஒரு உதாரணம் தருக. வன்கட்டை தரும் தாவரத்திற்கு உதாரணம் தேக்கு மரம். தேக்கு, கருங்காலி போன்றவை கட்டிட வேலைகளுக்கு பயன்படும் உறுதிமிக்க வன்கட்டைகளை தருகின்றன. தேக்கு மற்றும் கருங்காலி போன்றவை கட்டிட வேலைகளுக்கு பயன்படும் உறுதிமிக்க வன்கட்டைகளை தருகின்றன. காகிதம் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருள் எது? காகிதம் தயாரிக்க பயன்படும் முக்கிய மூலப்பொருள் மரக்கூழ். யூக்கலிப்டஸ் மற்றும் மூங்கில் போன்ற மரங்களின் கூழிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது. யூக்கலிப்டஸ் மற்றும் மூங்கில் போன்ற மரங்களின் கூழிலிருந்து காகிதம் தயாரிக்கப்படுகிறது. சமையலுக்கு பயன்படும் வாசனை பொருட்களில் எது கிருமி நாசினியாக பயன்படுகிறது? சமையலுக்கு பயன்படும் எந்த வாசனை பொருட்களை கிருமி நாசினியா பயன்படுதுன்னா மஞ்சள். மஞ்சளில் உள்ள மருத்துவ பொருட்கள் சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு புண்களை ஆற்ற உதவுகிறது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான தொடர்பிற்கு சிறந்த உதாரணம் எது? தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான தொடர்பிற்கு சிறந்த உதாரணம் விலங்குகள் சுவாசிக்க ஆக்சிஜன் தருதல், விலங்குகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுதல், விலங்குகள் மூலம் விதைகள் பரவுதல். இவை அனைத்தும் தாவரங்கள் உணவை தருவதோடு மட்டுமல்லாமல் மகரந்த சேர்க்கை மற்றும் விதை பரவுதலுக்கு விலங்குகளையே சார்ந்துள்ளன. மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் உழவனின் நண்பன் எது? மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் உழவனின் நண்பன் மண்புழு. மண்புழுக்கள் மண்ணை துளைத்து காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதோடு கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றுகின்றன. மண்புழுக்கள் மண்ணை துளைத்து காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதோடு கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றுகின்றன. கற்றாழை தாவரத்தின் எந்த பகுதி மருந்தாக பயன்படுகிறது? கற்றாழை தாவரத்தின் எந்த பகுதி? இலைகளில் உள்ள ஜெல்லி பகுதி. இலைகளில் உள்ள ஜெல்லி பகுதி. கற்றாழை தோல் நோய்களை குணப்படுத்தவும் உடல் குளிர்ச்சியை தரவும் மருந்தாக பயன்படுகிறது. தோல் நோய் அப்புறம் உடல் குளிர்ச்சியை தருது. இந்தியாவின் தேசிய கனி எது? இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். மாம்பழம் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு முக்கியமான பழம் என்பதால் இது தேசிய கனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாம்பழம் வைட்டமின்கள் நிறைந்த ஒரு முக்கியமான பழம் என்பதால் இது தேசிய கனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளின் தீவனமாக பயன்படும் தாவர பகுதி எது? விலங்குகளின் தீவனமாக பயன்படும் தாவர பகுதி வைக்கோல் மற்றும் புண்ணாக்கு. நெல் மற்றும் தானியங்களின் வைக்கோல் பகுதி மற்றும் எண்ணெய் எடுத்த பிறகு கிடைக்கும் புண்ணாக்கு கால்நடைகளுக்கு முக்கிய உணவாகும். நெல் மற்றும் தானியங்களின் வைக்கோல் பகுதி மற்றும் எண்ணெய் எடுத்த பிறகு கிடைக்கும் புண்ணாக்கு கால்நடைகளுக்கு முக்கிய உணவாகும். ரப்பர் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து ரப்பர் பால் எடுக்கப்படுகிறது? ரப்பர் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து ரப்பர் பால் எடுக்கப்படுகிறது? தண்டு. ரப்பர் மரத்தின் தண்டு பட்டையை சீவுவதன் மூலம் வடியும் பாலிலிருந்து ரப்பர் தயாரிக்கப்படுகிறது. ரப்பர் மரத்தின் தண்டு பட்டையை சீவுவதன் மூலம் வடியும் பாலிலிருந்து ரப்பர் தயாரிக்கப்படுகிறது. வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும் தாவரங்கள் எவை? வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும் தாவரங்கள் இவை அனைத்தும் மல்லிகை மற்றும் ரோஜா, லாவெண்டர், சந்தனம். நறுமணமிக்க பூக்கள் மற்றும் மரக்கட்டைகளிலிருந்து வாசனை எண்ணெய்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. கீழ்கண்டவற்றுள் எது எண்ணெய் வித்து தாவரம் அல்ல? கீழ்கண்டவற்றுள் எது எண்ணெய் வித்து தாவரம் அல்ல? நெல். நெல் என்பது ஒரு தானியமாகும்.
நிலக்கடலை மற்றும் சூரியகாந்தி போன்றவை சமையல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுகின்றன. நெல் என்பது ஒரு தானியம். நிலக்கடலை மற்றும் சூரியகாந்தி போன்றவை சமையல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுகின்றன. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் தாவரங்கள் எவ்வாறு பங்களிக்கின்றன? ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் தாவரங்கள் ஏற்றுமதி மூலம் வருவாய் ஈட்டுகின்றன, பல தொழில்களுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன, வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றன. விவசாயம் மற்றும் காடுகள் சார்ந்த தொழில்கள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அடிப்படையாகும். சமையல் எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய் எது? சமையல் எண்ணெய்களில் கொலஸ்ட்ரால் இல்லாத எண்ணெய் தாவர எண்ணெய். விலங்கு கொழுப்பில் கொலஸ்ட்ரால் இருக்கும், ஆனால் பொதுவாக தாவர எண்ணெய்களில் அது இருப்பது இல்லை. விலங்கு கொழுப்பில் கொலஸ்ட்ரால் இருக்கும், ஆனால் பொதுவாக தாவர எண்ணெய்களில் கொழுப்பு இருப்பது இல்லை. காபி தூளில் காணப்படும் நரம்பு மண்டலத்தை தூண்டும் பொருள் எது? காபி தூளில் காணப்படும் நரம்பு மண்டலத்தை தூண்டும் பொருள் கஃபைன். கஃபைன் ஒருவரை சுறுசுறுப்பாக உணர வைக்கும் தன்மையுடையது, ஆனால் அளவாக உட்கொள்ள வேண்டும். கஃபைன். கீழ்கண்டவற்றுள் எது தண்டிலிருந்து நார் பெறப்படும் தாவரம்? கீழ்கண்டவற்றுள் எது தண்டிலிருந்து நார் பெறப்படும் தாவரம்? சணல். சணல் என்பது தண்டு பட்டையிலிருந்து நார் எடுக்கப்படும் ஒரு முக்கிய தாவரமாகும். சணல் என்பது தண்டு பட்டையிலிருந்து நார் எடுக்கப்படும் ஒரு முக்கிய தாவரமாகும். பட்டுப்புழுக்கள் எந்த தாவரத்தின் இலைகளை உணவாக உட்கொள்கின்றன? பட்டுப்புழுக்கள் எந்த தாவரத்தின் இலைகளை உணவாக உட்கொள்கின்றன? மல்பெரி. தரமான பட்டு நூல்களை பெற பட்டுப்புழுக்களுக்கு மல்பெரி இலைகளே உணவாக வழங்கப்படுகின்றன. தரமான பட்டு நூல்களை பெற பட்டுப்புழுக்களுக்கு மல்பெரி இலைகளே உணவாக வழங்கப்படுகின்றன. தாவரங்கள் வளிமண்டல காற்றை தூய்மைப்படுத்துவது எவ்வாறு? தாவரங்கள் வளிமண்டல காற்றை தூய்மைப்படுத்துவது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம். கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம். தாவரங்கள் நச்சுவாயுவை உறிஞ்சி உயிரினங்களுக்கு தேவையான பிராணவாயுவை வழங்குகின்றன. பிராணவாயுனா ஆக்சிஜன். தாவரங்களிலிருந்து கிடைக்கும் இயற்கை சாயம் எது? தாவரங்களிலிருந்து கிடைக்கும் இயற்கை சாயம் மருதாணி, அவுரி, மஞ்சள். பண்டைய காலத்திலிருந்தே ஆடைகளுக்கு வண்ணம் பூச தாவர சாயங்களே பயன்படுத்தப்பட்டு வந்தன. பண்டைய காலத்திலிருந்தே ஆடைகளுக்கு வண்ணம் பூச தாவர சாயங்களே பயன்படுத்தப்பட்டு வந்தன. தென்னை மரத்தின் இலைகள் எவ்வகையில் பயன்படுகின்றன? தென்னை மரத்தின் இலைகள் கூரை வேய. கிராமப்புறங்களில் வீடுகளின் கூரைகளை வேயவும் தடுப்புகள் செய்யவும் தென்னை ஓலைகள் பயன்படுகின்றன. இஞ்சி என்பது தாவரத்தின் உருமாறிய தண்டு. இஞ்சி மண்ணிற்கு அடியில் வளர்ந்தாலும் இது ஒரு தண்டு பகுதியாகும், வேர் அல்ல. இஞ்சி மண்ணிற்கு அடியில் வளர்ந்தாலும் அது ஒரு தண்டு பகுதியாகும், வேர் அல்ல. வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் ஸ்கர்வி நோயை தடுக்க உதவும் கனி எது? வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் ஸ்கர்வி நோயை தடுக்க உதவும் கனி நெல்லிக்காய். நெல்லிக்காயில் எலுமிச்சையை விட அதிக அளவு வைட்டமின் சி சத்து காணப்படுகிறது. நெல்லிக்காயில் எலுமிச்சையை விட அதிக அளவு வைட்டமின் சி சத்து காணப்படுகிறது. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவை எவை? வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பவை காடுகள் மற்றும் தாவரங்கள். காடுகள் பூமியின் நுரையீரல்கள் என அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை ஆக்சிஜனை தொடர்ந்து உற்பத்தி செய்கின்றன. காடுகள் பூமியின் நுரையீரல்கள் என அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை ஆக்சிஜனை தொடர்ந்து உற்பத்தி செய்கின்றன. எந்த தாவரத்தின் இலைகள் ஆடை அல்லது பாய் போன்றவற்றை நெய்ய பயன்படுகின்றன? எந்த தாவரத்தின் இலைகள் ஆடை அல்லது பாய் போன்றவற்றை நெய்ய பயன்படுகின்றன? பனை. பனை ஓலைகள் பாய் முடையவும் கூடைகள் நெய்யவும் கூடைகள் செய்யவும் மற்றும் தொப்பிகள் தயாரிக்கவும் பயன்படுகின்றன. பனை ஓலை பாய் முடைய கூடைகள் செய்ய தொப்பிகள் தயாரிக்க. சோப்பு தயாரிப்பில் நறுமணத்துக்காக பயன்படுத்தப்படும் தாவர எண்ணெய் எது? சோப்பு தயாரிப்பில் நறுமணத்துக்காக பயன்படும் தாவர எண்ணெய் சந்தன எண்ணெய். சந்தன மரத்தின் கட்டைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உயர்தர வாசனை திரவியங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சந்தன மரத்தின் கட்டைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உயர்தர வாசனை திரவியங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் தாவரங்கள் எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தில் தாவரங்கள்
ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மூலம், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம், தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை தருவதன் மூலம். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வேளாண்மை துறை பெரும்பங்கு வகிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு நார் தரும் தாவரம்? கீழ்கண்டவற்றுள் எது ஒரு நார் தரும் தாவரம்? தென்னை, வாழை, கற்றாழை. தென்னையிலிருந்து கயிறு நாரும், வாழையிலிருந்து பூக்கட்டும் நாரும் பெறப்படுகின்றன. தீக்குச்சிகள் மற்றும் பென்சில்கள் தயாரிக்க பயன்படும் மரக்கட்டைகள் எவை? தீக்குச்சிகள் மற்றும் பென்சில்கள் தயாரிக்க பயன்படும் மரப்பட்டைகள் மென்கட்டைகள். மென்மரங்கள் லகுவானவை என்பதால் பென்சில் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் செய்ய பயன்படுகின்றன. மென்மரங்கள் லகுவானவை என்பதால் பென்சில் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் செய்ய பயன்படுகின்றன. இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பாம்பு கடிக்கு மருந்தாகவும் பயன்படும் தாவரம் எது? இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பாம்பு கடிக்கு மருந்தாகவும் பயன்படும் தாவரம் சர்பகந்தா. சர்பகந்தா வேர்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த மருந்து ஆகும். சர்பகந்தா. சமையல் அறையில் பயன்படுத்தப்படும் எந்த பொருள் ஒரு சிறந்த கிருமி நாசினியாக கருதப்படுகிறது? மஞ்சள். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற பொருள் கிருமிகளை அழிப்பதோடு வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற பொருள் கிருமிகளை அழிப்பதோடு வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. உலக அளவில் மென்மையான மற்றும் தரம் வாய்ந்த காகிதங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? உலக அளவில் மென்மையான மற்றும் தரம் வாய்ந்த காகிதங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? மூங்கில் மற்றும் யூக்கலிப்டஸ். இந்த மரங்களின் மென்மையான கூழ் காகித தொழிற்சாலைகளில் மிக முக்கியமான மூலப்பொருளாகும். இந்த மரங்களின் மென்மையான கூழ் காகித தொழிற்சாலைகள் மிக முக்கியமான மூலப்பொருள். நிலக்கடலை மற்றும் சூரியகாந்தி விதைகள் எதனை தயாரிக்க பயன்படுகின்றன? சமையல் எண்ணெய். இவற்றின் விதைகளை நவீன இயந்திரங்கள் மூலம் அழுத்துவதன் மூலம் சுத்தமான சமையல் எண்ணெய் கிடைக்கிறது. காகிதம் தயாரிக்க உதவும் முக்கிய மரம் எது? யூக்கலிப்டஸ் மரம். யூக்கலிப்டஸ் மற்றும் மூங்கில் மரங்களின் மென்மையான கூழிலிருந்து காகித தாள்கள் உருவாக்கப்படுகின்றன. தாவரங்களின் வேர்கள் எதனை தடுத்து நிறுத்துகின்றன? தாவரங்களின் வேர்கள் மண் அரிப்பை தடுத்து நிறுத்துகின்றன. வேர்கள் மண்ணை நன்கு பிடித்துக் கொள்வதால் பலத்த மழையிலும் மண் அடித்து செல்லப்படுவது இல்லை. இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் இரும்பு சத்து மிகுந்த கீரை எது? இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படும் இரத்த சத்து மிகுந்த கீரை முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் மற்ற காய்கறிகளை விட அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. முருங்கைக்கீரையில் மற்ற காய்கறிகளை விட அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை உள்ளிழுக்கின்றன? கார்பன் டை ஆக்சைடு. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி உணவை தயாரிப்பதன் மூலம் பூமியின் வெப்பத்தை குறைக்கின்றன. கீழ்கண்டவற்றுள் எது கிழங்கு வகை உணவாகும்? கீழ்கண்டவற்றுள் கிழங்கு வகை கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை வேர் அல்லது தண்டு பகுதியில் சேமித்து வைப்பதையே நாம் கிழங்குகளாக உண்கிறோம். தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை வேர் அல்லது தண்டு பகுதியில் சேமித்து வைப்பதையே நாம் கிழங்குகளாக உண்கிறோம். நறுமண பொருட்கள் எதற்காக உணவில் சேர்க்கப்படுகின்றன? சுவை மற்றும் வாசனைக்காக, நிறத்துக்காக, உணவு கெட்டு போகாமல் இருக்க. மிளகு, ஏலக்காய் போன்றவை உணவின் சுவையை கூட்டுவதோடு ஜீரண சக்தியையும் அதிகரிக்கின்றன. மரங்கள் அதிகமாக வளர்க்கப்படுவதால் பூமியின் வெப்பநிலை என்னவாகும்? குறையும். காடுகள் புவி வெப்பமடைவதை குறைத்து மழைப்பொழிவை அதிகரிக்க செய்கின்றன. வன்கட்டைகள் எதற்கு பயன்படுகின்றன? வன்கட்டைகள் கட்டிடங்கள் மற்றும் மரச்சாமான்கள் செய்ய பயன்படுகின்றன. கட்டிடங்கள் மற்றும் மரச்சாமான்கள் செய்ய பயன்படுகின்றன. தேக்கு போன்ற வன்கட்டைகள் நீண்ட காலம் உழைக்கக்கூடியவை மற்றும் பூச்சிகளால் எளிதில் அரிக்கப்படாது. எந்த தாவரத்தின் சாறு தோல் நோய்களை குணப்படுத்தவும் தீப்புண்களை ஆற்றவும் பயன்படுகிறது? எந்த தாவரத்தின் சாறு தோல் நோய்களை குணப்படுத்தவும் தீப்புண்களை ஆற்றவும் பயன்படுகிறது? கற்றாழை. கற்றாழையின் ஜெல்லி போன்ற பகுதியில் குளிர்ச்சி தன்மையும் கிருமி நாசினி பண்பும் உள்ளது. சணல் நார்கள் எவ்வகை பயன்பாட்டிற்கு ஏற்றவை? சணல் நார்கள் எவ்வகை பயன்பாட்டிற்கு ஏற்றவை? சாக்கு பைகள் மற்றும் திரைச்சீலைகள் தயாரிக்க. சாக்கு பைகள் மற்றும் திரைச்சீலைகள் தயாரிக்க சணல் நார்கள் மிகவும் வலிமையானவை.
எனவே கனமான பொருட்களை கட்டும் சாக்குகள் செய்ய பயன்படுகின்றன. தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் சிதைக்கப்பட்டு கிடைக்கும் உரம் இயற்கை உரம். இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதோடு பயிர்களுக்கு தேவையான சத்துக்களையும் மெதுவாக வழங்குகின்றன. உலகின் மிக நீளமான நார்த்தரும் தாவரங்களில் ஒன்று எது? உலகின் மிக நீளமான நார்த்தரும் தாவரங்களில் ஒன்று சணல். சணல் தாவரத்தின் தண்டிலிருந்து மிக நீண்ட மற்றும் உறுதியான நார்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. சணல் தாவரத்தின் தண்டிலிருந்து மிக நீண்ட மற்றும் உறுதியான நார்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் தாவரங்கள் எவை? வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் தாவரங்கள் பருப்பு வகை தாவரங்கள். இவற்றின் வேர்களில் உள்ள ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் மண்ணின் நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கின்றன. இவற்றின் வேர்களில் உள்ள ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் மண்ணின் நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கின்றன. வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் தாவரம் பருப்பு வகை தாவரம். விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் தாவர பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விலங்குகளுக்கு உணவாக பயன்படும் தாவர பகுதிகள் தீவனங்கள் என அழைக்கப்படுகின்றன. கால்நடைகளுக்கு வழங்கப்படும் புல், வைக்கோல் மற்றும் தவிடு போன்றவை பசுந்தீவனங்கள் மற்றும் உலர் தீவனங்கள் ஆகும். நெல் மற்றும் கோதுமை போன்ற புல்வகை தாவரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கும் உணவு எது? நெல் மற்றும் கோதுமை போன்ற புல்வகை தாவரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கும் உணவு தானியங்கள். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் போன்றவை மனிதர்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் சத்தை தரும் தானியங்கள் ஆகும். அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் போன்றவை மனிதர்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் சத்தை தரும் தானியங்கள் ஆகும். வாசனை திரவியங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? வாசனை எண்ணெய்கள். மலர்கள் மற்றும் நறுமண கட்டைகளிலிருந்து எடுக்கப்படும் தூய்மையான எண்ணெய்களே வாசனை திரவியங்களுக்கு அடிப்படையாகும். மலர்கள் மற்றும் நறுமண கட்டைகளிலிருந்து பெறப்படும் தூய்மையான எண்ணெய்கள். எந்த தாவரத்தின் விதை உரையிலிருந்து பருத்தி நார் பெறப்படுகிறது? பருத்தி. பருத்தி செடியின் கனி வெடிக்கும் போது வெளிவரும் பஞ்சிலிருந்து தான் ஆடை நெய்யும் நூல் கிடைக்கிறது. தேயிலை உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள இந்திய மாநிலம் அசாம். தேயிலை உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள இந்திய மாநிலம் அசாம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாம் மாநிலத்தின் தட்பவெப்பநிலை தேயிலை உற்பத்திக்கு மிகவும் ஏற்றது. மலேரியா காய்ச்சலுக்கு மருந்தாகும் குயினைன் எதிலிருந்து கிடைக்கிறது? மலேரியா காய்ச்சலுக்கு மருந்தாகும் குயினைன் சின்கோனா மரப்பட்டையிலிருந்து கிடைக்கிறது. குயினைன் ஒரு மிக முக்கியமான உயிர்காக்கும் மருந்தாக கருதப்படுகிறது. தாவரங்கள் மனிதர்களுக்கு தரும் மிக முக்கியமான வாயு எது? தாவரங்கள் மனிதர்களுக்கு தரும் மிக முக்கியமான வாயு ஆக்சிஜன். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிட்டு மனிதர்கள் சுவாசிக்க வழி செய்கின்றன. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை வெளியிட்டு மனிதர்கள் சுவாசிக்க வழி செய்கின்றன. ஜாம் மற்றும் ஜெல்லி தயாரிக்க பயன்படும் முக்கிய பொருள் எது? ஜாம் மற்றும் ஜெல்லி தயாரிக்க பயன்படும் முக்கிய பொருள் பழங்கள். பழங்களில் உள்ள இனிப்பு சத்து மற்றும் பெக்டின் என்ற பொருள் ஜாம் தயாரிக்க உதவுகிறது. வேப்ப மரத்தின் பயன்பாடு என்ன? கிருமி நாசினியாக பயன்படுகிறது, நிழல் தருகிறது, மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. இவை அனைத்தும். வேம்பு ஒரு சிறந்த கிருமி நாசினி, சுற்றுப்புற காற்றை தூய்மைப்படுத்த மரமாகும். காய்கறிகளின் ராணி என அழைக்கப்படும் காய் எது? காய்கறிகளின் ராணி என அழைக்கப்படும் காய் கத்தரிக்காய். கத்தரிக்காய் இந்தியாவை தாயகமாக கொண்டது மற்றும் பல நாடுகளில் விரும்பி உண்ணப்படும் ஒரு காய் ஆகும். கத்தரிக்காய் இந்தியாவை தாயகமாக கொண்டது மற்றும் பல நாடுகளில் விரும்பி உண்ணப்படும் ஒரு காய். ரப்பர் மரம் எதனை தருகிறது? ரப்பர் பால். ரப்பர் மரத்தின் பட்டையில் வெட்டுக்கள் ஏற்படுத்தி சேகரிக்கப்படும் பாலிலிருந்துதான் இயற்கை ரப்பர் கிடைக்கிறது. மசாலா பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது? மசாலா பொருட்களின் அரசன் மிளகு. மிக நீண்ட காலமாகவே மிளகு உலக சந்தையில் ஒரு மதிப்புமிக்க வாசனை பொருளாக உள்ளது. மிக நீண்ட காலமாகவே மிளகு உலக சந்தையில் ஒரு மதிப்புமிக்க வாசனை பொருளாக உள்ளது. தாவரங்கள் எதன் மூலம் தங்களை சுற்றியுள்ள வெப்பநிலையை சீராக வைக்கின்றன? தாவரங்கள் எதன் மூலம் தங்களை சுற்றியுள்ள
வெப்பநிலையை சீராக வைக்கின்றன. நீராவி போக்கு. தாவரங்கள் இலைகளின் வழியாக நீரை ஆவியாக்குவதன் மூலம் தன்னை சுற்றியுள்ள வெப்பத்தை குறைக்கின்றன. மட்கிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் எவ்வகை உரங்களாக மண்ணில் சேர்க்கப்படுகின்றன? மக்கிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கழிவுகள் எவ்வகை உரங்களாக மண்ணில் சேர்க்கப்படுகின்றன? தொழு உரம், அதாவது இயற்கை உரம். இவை மண்ணின் தன்மையை கெடுக்காமல் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகின்றன. விளக்கெண்ணெய் எந்த தாவரத்தின் விதையிலிருந்து பெறப்படுகிறது? ஆமணக்கு. ஆமணக்கு விதைகள் மருத்துவ குணமிக்க விளக்கெண்ணெய் தயாரிக்க பயன்படுகின்றன. ஆமணக்குல இருந்தா விளக்கெண்ணெய் வருது. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயுவை ஆக்சிஜனாக மாற்றுகின்றன? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுகின்றன. இது பூமியின் வெப்பநிலையை சீராக வைக்க உயிரினங்கள் சுவாசிக்க உதவுகிறது. கீழே உள்ளவற்றில் எது ஒரு மருந்தாகும் தாவரம் அல்ல? கீழ் உள்ளவற்றில் மருந்தாகும் தாவரம் அல்ல. பிளாஸ்டிக் செடி. மற்ற மூன்றுமே பாரம்பரிய மருத்துவத்தில் நோய்களை தீர்க்க பயன்படும் தாவரங்கள். முருங்கைக்காயில் அதிக அளவில் உள்ள சத்து எது? முருங்கைக்காயில் அதிகம் உள்ள சத்து புரதம் மற்றும் வைட்டமின்கள். முருங்கைக்காய் மற்றும் அதன் இலைகளில் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. முருங்கைக்காய் பாத்தீங்க அப்படின்னா வைட்டமின் மற்றும் புரதம் கொண்ட சத்துக்கள் அதிகமா இருக்கு. சணல் பைகள் பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு எவ்வகையில் நல்லது? சணல் பைகள் பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு அவை எளிதில் மட்கும் தன்மை கொண்டவை, மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை, நெகிழி பயன்பாட்டை குறைக்கின்றன. இவை அனைத்தும். சணல் ஒரு இயற்கையான நார் என்பதால் இது சுற்றுச்சூழலுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தாவரங்கள் தங்களின் கழிவுப் பொருட்களை எதன் மூலம் வெளியேற்றுகின்றன? முன்னாடியே பார்த்த இலைகள். பழுத்த இலைகள் உதிர்வதன் மூலமா தங்களுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது. அன்றாட வாழ்வில் தாவரங்கள் எவற்றிற்கு ஆதாரமாக உள்ளன? உணவு, உடை, இருப்பிடம். மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய மூன்றும் தாவரங்களாலேயே பூர்த்தியாகின்றன. உலகின் மிக பெரிய மலர் எது? இது எங்கு காணப்படுகிறது? உலகின் மிக பெரிய மலர் ராப்லேசியா, இந்தோனேசியா காடுகள்ல இருக்கு. இந்த மலர் 1 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியது. இது ஒரு வகையான ஒட்டுண்ணி தாவரம் ஆகும். ராப்லேசியா உலகின் மிகப்பெரிய மலர் இந்தோனேசியா காடுகள்ல இருக்கு. பண்டைய காலம் முதல் இந்தியா எந்த பொருட்களின் தாயகமாக திகழ்கிறது? நறுமண பொருட்கள். மிளகு, ஏலக்காய் போன்றவை இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு பல நூற்றாண்டுகளாய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தேங்காய் எண்ணெய் எதிலிருந்து பெறப்படுகிறது? தேங்காயின் பருப்பு. உலர்ந்த தேங்காய் பருப்பை ஆட்டுவதன் மூலம் சுத்தமான சமையல் எண்ணெய் கிடைக்கிறது. மலர்களின் அரசி என அழைக்கப்படுவது எது? மலர்களின் அரசி ரோஜா. ரோஜா அதன் வசீகரமான அழகிற்காகவும் நறுமணத்திற்காகவும் உலக அளவில் புகழ்பெற்ற மலராக உள்ளது. மலர்களின் அரசி ரோஜா. தாவரங்களிலிருந்து பெறப்படும் மரக்கட்டைகள் எதற்கு ஆதாரமாக உள்ளன? விறகு மற்றும் எரிபொருள், கட்டிடக்கலை, காகித தொழில். மரக்கட்டைகள் மனித நாகரிகத்தின் தொடக்கத்திலிருந்தே ஒரு முக்கிய தேவையாக இருந்து வருகின்றன. இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. தாமரை ஒரு நீர்வாழ் தாவரம் மற்றும் இது தூய்மை மற்றும் அறிவின் சின்னமாக இந்தியாவில் கருதப்படுகிறது. தாமரை ஒரு நீர்வாழ் தாவரம் மற்றும் இது தூய்மை மற்றும் அறிவின் சின்னமாக இந்தியாவில் கருதப்படுகிறது. சளி மற்றும் இருமலின் போது குடிக்கப்படும் கஷாயம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மிளகு, இஞ்சி, துளசி. மிளகு மற்றும் இஞ்சியிலுள்ள காரத்தன்மை தொண்டையிலுள்ள கிருமிகளை அழிக்க உதவுகிறது. மனிதர்கள் தாவரங்களை பாதுகாப்பதன் அவசியம் என்ன? உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைக்க, மழை பெய்ய, புவி வெப்பமடைவதை தடுக்க. புவியில் உயிரினங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் தாவரங்களை பாதுகாப்பது மிக அவசியம். தண்டிலிருந்து பெறப்படும் சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படும் இயற்கை பொருள். தண்டிலிருந்து பெறப்படும் சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படும் இயற்கை பொருள் இனிப்பு துளசி. இனிப்பு துளசி இலைகள் சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் ஒரு கலோரி குறைந்த இனிப்பு பொருளாகும். இனிப்பு துளசி இலைகள் சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் ஒரு கலோரி குறைந்த இனிப்பு பொருளாகும். இந்தியாவின் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவின் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம்.
கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் சணல் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் சணல் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. நறுமண பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு எது? நறுமண பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. இந்தியா நீண்ட காலமாகவே நறுமண பொருட்களின் உலகளாவிய தாயகமாக திகழ்ந்து வருகிறது. தாவரங்கள் வெளியிடும் நீராவி போக்கு நிகழ்வு வளிமண்டலத்தில் எதனை உருவாக்குகிறது? தாவரங்கள் வெளியிடும் நீராவி போக்கு நிகழ்வு வளிமண்டலத்தில் மேகங்களை உருவாக்குகிறது. தாவரங்கள் வெளியிடும் நீராவி உயர சென்று குளிர்ந்து மேகங்களாக மாறி பின் மழையை பொழிகிறது. கீழ்கண்டவற்றுள் எது மென்மையான கட்டை தரும் மரம்? மென்மையான கட்டை தரும் மரம் பாத்தீங்கன்னா பைன் மரம். பைன் மற்றும் ஃபிர் போன்ற மரங்கள் மென்மையான தண்டு பகுதியை கொண்டிருப்பதால் காகிதக்கூழ் செய்ய பயன்படுகின்றன. விலங்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நச்சு தாவரங்களுக்கு ஒரு உதாரணம். விலங்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நச்சு தாவரங்களுக்கு உதாரணம் ஊமத்தை, எருக்கு, அரளி இவை அனைத்தும். இந்த தாவரங்கள் விலங்குகள் தன்னை மேயாமல் இருக்க தற்காப்பிற்காக நச்சுத்தன்மையை கொண்டுள்ளன. இந்த தாவரங்கள் விலங்குகள் தன்னை மேயாமல் இருக்க தற்காப்புக்காக நச்சுத்தன்மையை கொண்டுள்ளன. காஃபி தூள் தயாரிப்பில் சுவைக்காக சேர்க்கப்படும் மற்றொரு தாவர பொருள் எது? காஃபி தூள் தயாரிப்பில் சுவைக்காக சேர்க்கப்படும் மற்றொரு தாவர பொருள் சிக்கரி. சிக்கரி தாவரத்தின் வேர்களை வறுத்து பொடி செய்து காஃபி தூளுடன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கிறார்கள். சிக்கரி தாவரத்தின் வேர்களை வறுத்து பொடியாக்கி காஃபி தூளுடன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கிறார்கள். தாவரங்களிலிருந்து பெறப்படும் இயற்கை பிசின்கள் எதற்கு பயன்படுகின்றன? தாவரங்களிலிருந்து பெறப்படும் இயற்கை பிசின்கள் வார்னிஷ் மற்றும் பெயிண்ட் தயாரிக்க. மரங்களிலிருந்து வடியும் பிசின்கள் மற்றும் கம் போன்ற பொருட்கள் தொழிற்சாலைகளில் அதிகம் பயன்படுகின்றன. எந்த தாவரத்தின் பூக்கள் சமையலில் வாசனைக்காகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றன? எந்த தாவரத்தின் பூக்கள் சமையலில் வாசனைக்காகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றன? குங்குமப்பூ. குங்குமப்பூ என்பது உலகின் மிகவும் விலை உயர்ந்த வாசனை பொருளாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ என்பது உலகின் மிகவும் விலை உயர்ந்த வாசனை பொருளாக கருதப்படுகிறது. தாவரங்கள் மண்ணில் உள்ள எதனை உறிஞ்சி வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துகின்றன? தாவரங்கள் மண்ணில் உள்ள கன உலோகங்கள் மற்றும் நச்சுக்களை உறிஞ்சி வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துகின்றன. சில வகை தாவரங்கள் மண்ணில் உள்ள நச்சுத்தன்மையை உறிஞ்சி அகற்றும் ஆற்றல் கொண்டவை. வீடுகளில் கொசுக்களை விரட்ட பயன்படுத்தப்படும் இயற்கையான கொசுவிரட்டி எது? வீடுகளில் கொசுக்களை விரட்ட பயன்படுத்தப்படும் இயற்கையான கொசுவிரட்டி வேம்பு. வேப்ப எண்ணெய் மற்றும் வேப்ப இலைகளின் வாசனை கொசுக்கள் மற்றும் பிற பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டது. வேப்ப எண்ணெய், வேப்ப இலைகளின் வாசனை. கீழ்கண்டவற்றுள் எது ஒரு நறுமண தாவரம் என அடையாளம் காணப்படுகிறது? நறுமண தாவரம் பாத்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் உணவிற்கு நிறத்தையும் நறுமணத்தையும் தருவதோடு மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் மிக முக்கியமான பறவை எது? தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் மிக முக்கியமான பறவை தேன்சிட்டு. தேன்சிட்டுக்கள் பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சும் போது மகரந்த தூள்களை ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு எடுத்து செல்கின்றன. தேன் சிட்டுக்கள் பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சும் போது மகரந்த தூள்கள் ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவுக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. பச்சை பயிறு ஒரு பருப்பு வகை தாவரம். உருளைக்கிழங்கில் தண்டு பகுதி உணவாக பயன்படுகிறது. 2 கூற்றுகளும் சரி. பச்சை பயிறு புரதம் தரும் பருப்பு வகை. உருளைக்கிழங்கு என்பது மண்ணிற்கு அடியில் வளரும் உருமாறிய தண்டு. கீழ்கண்டவற்றுள் எது வேர் உணவு அல்ல? உருளைக்கிழங்கு வேர் உணவு அல்ல. கேரட், முள்ளங்கி வேர் உணவு. அப்பனா கேரட், முள்ளங்கி, பீட்ரூட் ஆகியவை வேர்கள். ஆனால் உருளைக்கிழங்கு என்பது ஒரு தண்டு பகுதியாகும். யூரியா பூசப்பட்ட வேப்ப எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? யூரியா பூசப்பட்ட வேப்ப எண்ணெய் நைட்ரஜன் சத்தை மண்ணில் மெதுவாக நிலைநிறுத்த. நைட்ரஜன் சத்தை மண்ணில் மெதுவாக நிலைநிறுத்த. வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா மண்ணின் வளத்தை பாதுகாப்பதோடு பயிர்களுக்கு தேவையான சத்தை நீண்ட நேரம் வழங்குகிறது. உயிர் எரிபொருளாக மாற்றிக்கொள்ள பயன்படும் தாவர விதை எது? உயிர் எரிபொருளாக மாற்றிக்கொள்ள பயன்படும் தாவர விதை காட்டாமணக்கு. காட்டாமணக்கு விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் டீசல் போன்ற எரிபொருட்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது.
காட்டாமணக்கு விதைகளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் டீசல் போன்ற எரிபொருட்களுக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. கிராம்பு அல்லது லவங்கம் என்பது தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கிறது? தாவரத்தின் உலர்ந்த மலர் மொட்டு. உலர்ந்த மலர் மொட்டு. கிராம்பு என்பது ஒரு தாவரத்தின் உலர்ந்த மலர் மொட்டு ஆகும். இது பல்வலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. கிராம்பு என்பது ஒரு தாவரத்தின் உலர்ந்த மலர் மொட்டு. இது பல்வலிக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. அவரை மற்றும் துவரை போன்ற தாவர குடும்பத்தை சார்ந்த விதைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அவரை மற்றும் துவரை போன்ற தாவர குடும்பத்தை சார்ந்த விதைகள் பருப்புகள் என அழைக்கப்படுகின்றன. அவரை மற்றும் துவரை போன்றவை புரதச்சத்து நிறைந்த பருப்பு வகைகள். வாழைப்பூ தாவரத்தின் எந்த பகுதியாக கருதப்படுகிறது? வாழைப்பூ உணவாக பயன்படும் பூ. வாழைப்பூ என்பது ஒரு மலர் தொகுப்பாகும். இது நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு சத்தான உணவுப் பொருள். வாழைப்பூ என்பது ஒரு மலர் தொகுப்பு. இது நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு சத்தான உணவுப் பொருள். பருத்தி மற்றும் சணல் போன்ற செடிகளின் கனி உறையினுள் வளரும் பகுதி. பருத்தி மற்றும் சணல் போன்ற செடிகளின் கனி உறையினுள் வளரும் பகுதி பருப்பு அல்லது விதை. செடியின் விதையை சுற்றி பஞ்சு அல்லது நார் போன்ற அமைப்பு காணப்படுவதையே நாம் பயனாக கொள்கிறோம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அதிக நீர் இல்லாமல் வறட்சியில் வளரக்கூடியது. அதிக நீர் இல்லாமல் வறட்சியில் வளரக்கூடியது. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம். இது அதன் நீண்ட ஆயுள் மற்றும் விரிந்த கிளைகளுக்காக புகழ்பெற்றது. ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம். இது அதன் நீண்ட ஆயுள் மற்றும் விரிந்த கிளைகளுக்காக புகழ்பெற்றது. தாவர உற்பத்தியாளர்களை நேரடியாக உணவாக உட்கொள்ளும் உயிரினங்கள் யார்? தாவர உற்பத்தியாளர்களை நேரடியாக உணவாக உட்கொள்ளும் உயிரினங்கள் முதல் நிலை நுகர்வோர்கள். தாவரங்களை மட்டும் உண்ணும் முயல், பசு, ஆடு போன்ற விலங்குகள் முதல் நிலை நுகர்வோர்கள். கீழ்கண்டவற்றுள் எது தானிய வகையை சார்ந்தது? கம்பு, சோளம், ராகி போன்றவை மனிதர்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை தருது. அப்ப கீழ்கண்டவற்றுள் கம்பு மட்டும்தான் தானிய வகையை சார்ந்தது. தாது உப்புகளை தரும் ஒரு சிறு தானியங்கள். கயிறுகள், விரிப்புகள் மற்றும் தூரிகைகள் தயாரிக்க பயன்படும் தென்னை நார் தேங்காயின் எந்த பகுதியிலிருந்து கிடைக்கிறது? வெளிப்புற நார் பகுதி. தென்னை நார் மிகவும் வலிமையானது மற்றும் நீர் புகாத தன்மை கொண்டது. தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூரில் அமைந்துள்ள அரசு நிறுவனம் எது? தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் உள்ள புகழூரில் அமைந்துள்ள அரசு நிறுவனம் காகித ஆலை. காகித உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்க புகழூர் காகித ஆலை முக்கிய காரணமாகும். காகித உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்க புகழூர் காகித ஆலை முக்கிய காரணம். பட்டு நூல்கள் எதிலிருந்து பெறப்படுகின்றன? பட்டு நூல்கள் பட்டுப்புழுவின் கூடுகளிலிருந்து கிடைக்கின்றன. பட்டுப்பூச்சியின் லார்வாக்கள் மல்பெரி இலைகளை தின்று கூடுகளை உருவாக்குகின்றன. அதிலிருந்து பட்டு நூல் எடுக்கப்படுகிறது. பட்டுப்பூச்சியின் லார்வாக்கள் மல்பெரி இலைகளை தின்று கூடுகளை உருவாக்குகின்றன. அதிலிருந்து பட்டு நூல் எடுக்கப்படுகிறது. தாவரங்களின் எந்த பகுதி மண்ணை இறுக்கமாக பிடித்து மண் அரிப்பை தடுக்கிறது? தாவரங்களின் எந்த பகுதி மண்ணை இறுக்கமாக பிடித்து மண் அரிப்பை தடுக்கிறது? வேர். தாவரங்களின் வேர் தொகுப்பு மண்ணை ஒரு வலைப்பின்னல் போல இறுக்கமாக பற்றி கொள்வதால் மண் சரிவு மற்றும் அரிப்பு தடுக்கப்படுகிறது. தாவரங்களின் வேர் தொகுப்பு மண்ணை ஒரு வலைப்பின்னல் போல இறுக்கமாக பற்றி கொள்வதால் மண் சரிவு மற்றும் அரிப்பு தடுக்கப்படுகிறது. காளான் என்பது எவ்வகை உயிரினம்? ஒரு பூஞ்சை. காளான் என்பது பூஞ்சை. காளான்கள் பச்சையம் இல்லாதவை என்பதால் இவை பிற அழுகிய கழிவுகளிலிருந்து உணவை பெறும் பூஞ்சை இனத்தை சார்ந்தவை. காளான்கள் பச்சையம் இல்லாதவை என்பதால் இவை பிற அழுகிய கழிவுகளிலிருந்து உணவை பெறும் பூஞ்சை இனத்தை சார்ந்தவை. கீழ்கண்டவற்றுள் எது வன்கட்டை தரும் மரத்திற்கு சான்றாகும்? கருங்காலி. தேக்கு மற்றும் கருங்காலி ஆகியவை பூச்சிகளால் அரிக்கப்படாத உறுதிமிக்க வன்கட்டைகளை தருகின்றன. உலகிலேயே சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? உலகிலேயே சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு பிரேசில். பிரேசில் முதலிடத்திலும் இந்தியா 2ஆம் இடத்திலும் சர்க்கரை உற்பத்தியில் உள்ளன. இது 6ஆம் வகுப்பு பாடப்புத்தக தரவுகளின்படி. பிரேசில் முதலிடத்திலும் இந்தியா 2ஆம் இடத்திலும் சர்க்கரை உற்பத்தியில் உள்ளன. தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் விலங்கு எது?
தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் விலங்கு தேனீக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள், பறவைகள், வௌவால்கள். பூச்சிகள் மட்டுமல்லாமல் பறவைகள் மற்றும் வௌவால்கள் கூட மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. பூச்சிகள் மட்டுமல்லாமல் பறவைகள் மற்றும் வௌவால்கள் கூட மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. இதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 133 வினாக்களோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.